ஹே காய்ஸ், என்னடா தாய்லாந்து போயிட்டு ஒரு புழு பூச்சி அட்லீஸ்ட் ஒரு தேள் எதுவுமே காட்டலையே அப்படின்னு யோசிச்சிங்களா? எல்லாமே ஃபோட்டோஸில் இருக்குங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா தேடி 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 போடுறேன். ஸோ இதுதாங்க தெப்பரிஸ் நைட் மார்க்கெட். இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. கரப்பாம்பூச்சி, புழு, நிஜமாகவே இதெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்களான்னு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். சத்தியமாக இதை தாங்க சமைச்சு வச்சுருக்காங்க. சமைச்சு வச்சதோடு இல்லாமல் இதை கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட்றாங்க. ஐயோ, அவங்களோட கல்ச்சர் நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, டைட்டிலில் சாங்சுரி ஆஃப் ட்ரூத் பற்றி வச்சுருக்கியேம்மா, அதை பற்றி எதுவும் சொல்லலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. சாங்சுரி ஆஃப் ட்ரூத் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அத்தையோட கால் பிடிச்சிக்கிட்டதுனால என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாக்கே பண்ண முடியாது, வீல் சேர் ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். எங்களோட சர்ப்ரைஸுக்கு வீல் சேர் ஆக்சஸ் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, உடனே கிராபை புக் பண்ணி வந்தால் என்ட்ரன்ஸ்லேயே கோல்ஃப் கார்ட் வச்சு நம்மளுக்கு ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ வாக் பண்ணுறவங்க பண்ணலாம், இந்த மாதிரி வாக் பண்ண முடியாதவங்க கோல்ஃப் கார்ட் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா சார்ஜ். அவங்களே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மரத்தில் செய்கிற இடம் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெல்மெட் எல்லாம் கொடுத்துட்டு சாங்சுரி ஆஃப் ட்ரூத்குள்ளாரே கூட்டிகிட்டு போவாங்க. இதில் ஸ்பெஷலே என்னென்னா இந்த லிஃப்ட்டு தாங்க ஃபுல்லாக மரத்திலே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்களே வந்து வீல் சேர் எடுத்து அதில் உட்கார வச்சு அவங்களே சுற்றி காமிச்சாங்க. நம்மளுக்கு ஒரு கைடும் கொடுத்துட்றாங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் நிறையா லாங்குவேஜ் இருக்குது, நாங்கள் சூஸ் பண்ணது இங்கிலீஷு. இந்த சிற்பங்கள்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன, அவங்க எதுக்காக அதை வச்சுருக்காங்க, பர்பஸ் என்னன்னே நம்மளுக்கு தெரியாமல் போய்டும். சும்மா பேண்ட் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா நம்ம புக் பண்ணுற டிக்கெட்டோடவே கைடும் வந்துடுறாங்க. ஸோ ஒரு சிற்பத்தோட ஒரு பேக் தாட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஆக்சுவலி சாங்சுரி ஆஃப் ட்ரூத்துன்ற பேர்லேயே உங்களுக்கு தெரியும். இங்கே என்னென்னா ஒரு 5 பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லா ரிலீஜன் காடஸையும் இங்கே வச்சுருக்காங்க. காடஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க. இந்த ஹிந்து தான் வைக்கிறோம், புத்திசம் தான் வைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. பேஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பஞ்சபூதங்களால் ஆயிருக்கோம். ஸோ இந்த வேர்ல்டு எல்லாமே வந்து இந்த பஞ்சபூதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லியிருக்காங்க. அதுதான் ட்ரூத்துன்னு சொல்கிறாங்க, அவங்க நம்பவும் செய்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக மார்னிங் போனீங்கன்னா ஒரு 2-3 o'clock வரைக்கும் தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளார சிற்பங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். பீச் கிட்ட இப்படி ஒரு கலை நம்ம ரசிக்க